ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பங்குனி 1க்கு எங்கள் குலதெய்வம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அது குலதெய்வம் வீட்டில் அங்கே போய் சாமி கும்பிடுவாங்க பங்குனி 1க்கு. மதுரையில் தான் நின்றுட்டுருக்கோம், பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மதுரையில் இறங்கி ஒரு 3 பஸ்ஸு மாறணுங்க. பெரியாரில் நின்றுக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் வெளியில் அப்படி போயிருக்காரு. அந்த பஸ்ஸு எத்தனை மணிக்கு வரும்னு கேட்குறதுக்காக. சரி, அவர் வரவங்களாட்டி ஒரு வீடியோ எடுத்துருவோன்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு இப்படி போகிறலக்கம்லாம் வீடியோ எடுக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. சரின்ட்டு எடுத்துக்கிட்டேன். குலதெய்வம் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இதாங்க எங்கள் கோயில் வீடு. எங்களுடைய சாமி ஜாமான் பூரா வச்சு அந்த பங்குனி 1க்கு நாங்கள் சாமி கும்பிடுவோம். இந்த ஐயாவுங்க தான் பெரிய சாமியாடி. இவர் தான் எங்களைய வழி நடத்தி இது வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டுருக்காரு, எல்லா சாமியாடியைகளையும். இந்த பெரியவர் தான். இப்போது நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்கு போகலான்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் முன்னாடி போகிறாரு, நான் பின்னாடி வரேன். எப்போதுமே இந்த தடவை முதல் நாளே வர சொல்லிட்டாங்க. முதல் நாள் வர முடியல, ஏன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, அதனால் வர முடியல. மறுநாள் வந்தோட்டியும் பார்த்திங்கனாக்கும் இங்கே எல்லாமே முடிச்சிட்டாங்க. சமையல் எல்லாம் முடிச்சிட்டாங்க. சமையல்லாம் முடித்து பங்காளிங்க எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இவங்க எல்லாருமே எங்கள் பங்காளிங்க தான். சமையல்லாம் செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக பண்ணுவாங்க. ஆள் வச்சு தான் பண்ணுவாங்க. இதில் பிறந்த வரி கொடுப்பாங்க பிள்ளைங்க. இப்போ என்னுடைய வீட்டில் என்னுடைய பொண்ணு, என் நாத்தனாருங்க எல்லாருமே பிறந்த மக்கள் இல்லையா, அவங்க எல்லோரும் வரி கொடுத்து விட்டாங்க. அவங்களால வர முடியல, கொஞ்சம் வர முடியாத சூழ்நிலை, அதனால் அவங்க வரலை. நாங்கள் மட்டும்தான் வந்தோம். இப்போ எங்கள் கோயில் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலி இடங்கள் நிறையா இருக்குது. அந்த இடத்த வேஸ்ட்டு பண்ணாமல் நிறைய செடிகள்லாம் வச்சுருக்காங்க. இப்போ அந்த செடிகளை தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். சூப்பராக நல்லா பசுமையாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டிசம்பர் பூச்செடி. பார்த்துருக்கீங்களா? இங்கே பார்த்தீங்களா, வைலட் கலர் செம்மையாக இருக்கும். இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையில் நான் பார்த்தது. இப்போ தான் நான் எங்கள் கோயில் வீட்டில் தான் இந்த செடியை பார்க்குறேன். அவ்வளோ ஒரு அழகாக நல்லா பூத்து குலுங்கும். அதில் விதை நிறைய விழுந்திருக்கான்னு பார்த்தேன். விதை நிறையா விழுந்துருந்துச்சான். எங்கள் பங்காளிங்கள்லாம் வந்தாங்கள்ல, அவங்க எல்லோரும் எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. சரி, நம்ம வீட்டில் வளர்ந்தா என்ன, நம்ம பங்காளி வீட்டில் வளர்ந்தா என்ன அப்படின்ட்டு. இந்த செடிக்கு ஒரு கதையே இருக்குங்க. இந்த கள்ளி செடிக்கு சின்ன பிள்ளையில் நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா, இந்த 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 செடியோடைய இலையை பிடுங்கி டபக்குன்னு உடையும். அதை உடச்சி அதை ரெண்டாக இப்படி விரிச்சா அப்படியே கிடுகிடுன்னு ஆடும். அது நாங்கள் படம்னு சொல்லி நிறைய நாங்கள் விளாண்டுருக்கோம். அந்த அனுபவம்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அகத்தி மரம், அகத்திக்கீரைன்னு சொல்லுவாங்களே அந்த மரங்கள். இதில் நிறைய மிளகா செடி போட்டு மிளகா நல்லா நிறைய வளர்ந்து கிடக்கு. அதுக்கப்புறம் வாழைத்தார் விட்டுருக்கு. பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் அவ்வளோ பொன்னாங்கண்ணி கீரை வந்திருக்கு. சரிங்களா, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. திருப்பி அதாவது அப்படியே பார்த்துக்கிட்டே சரி, இதை பார்த்திங்களா, இது மரவள்ளி கிழங்கு செடி, கொய்யா மரம் நிறையா வச்சுருக்காங்க. சரி, இடத்த வேஸ்ட் பண்ணாமல் இவ்வளோ தூரம் வச்சு பார்த்துக்கிட்ருக்காங்க பார்த்திங்களா. இப்போ நாங்களே இல்லைனாலும் அங்கே இருக்கிற பங்காளிங்க டெய்லி செடிக்கு தண்ணி ஊற்றி எல்லாம் பராமரித்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைய செடிகள் வச்சுருக்காங்க. இந்த கள்ளிச்செடிக்கு இது ஒரு கதை. நீங்கள் இந்த மாதிரிலாம் விளாண்டுருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப ரேரு தான். இப்போது அவ்வளோவா யார் வீட்லேயுமே வர்றதே இல்லை. இதெல்லாம் இப்போ எங்கள் கோயில் வீட்டில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த டிசம்பர் பூச்செடி, இந்த கள்ளிச்செடி, இது எல்லாமேவும் இதுக்கு அவ்வளோ ஒரு கதை. சின்ன நினைவுகள், சின்ன வயசில் விளாண்ட நினைவுகள் கொஞ்சம் நினைவில் வந்துட்டு போச்சு. அதான் சரி, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி. எங்கள் சாமி ரொம்ப துடியானதுங்க. அது கிளறி நாங்கள் கும்பிடும் போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். எங்கள் சாமி சோனை, கருப்பு, இருளாயி, ராக்காயி, அதுக்கப்புறம் சங்கிலி கருப்பு, ஐயனார்,
எல்லாருமே இருக்காங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.